அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன், பிரசிடென்ட் கொடிஷா. இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை தொழில் அமைப்புகளும் இங்கே கூடியிருக்கோம். என்னென்னா, இந்த மின்சார வாரியத்தோட டாரிஃப் ஹைக்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக எல்லாருமே சேர்ந்துருக்கோம். இன்றைக்கி நாங்கள் அந்த பேசுனதில் என்ன முடிவாக இருக்குன்னா, நம்மளோட கோரிக்கை அந்த இதை முந்தானேற்று 15ஆம் தேதி அன்றைக்கி வந்த டாரிஃப் ஹைக்கை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அடுத்தது பழைய அளவுக்கு மின் கட்டணம் ஃபிக்ஸட் சார்ஜஸை பழைய அளவுக்கு ரோல் பேக் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட அமைப்புகளோட தலைவர்கள் இங்கே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த டாரிஃப் அதெல்லாம் மிஸ்டர் பிரதீப் அவர் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவார். சார், இது நாங்கள் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கிறது தான். எல்டியை பொறுத்த வரைக்கும் 0 to 50 கிலோவாட் 35 இருக்கணும்னு கேட்குறோம். ₹35 பர் கிலோவாட்டுங்க. 50 to 112 70 ரூபாய்க்கும், 112க்கு எபோவ் இருக்கிறவங்களுக்கு 350 ரூபாயும், ஹெச்டிக்கும் அதே அளவாக 350ஆகவும் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இது போங்க, இப்போ நெட்வொர்க்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டுங்க ரூஃப்டாப் சோலாருக்கு போட்டுட்ருக்காங்க. அது ₹1 மாதிரி சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதையும் ஏற்றிருக்காங்க ₹1.04 மாதிரி. அதை கண்டிப்பாக திரும்பப்பட்டிருக்கணும். இந்த ₹1 போடக்கூடாது. ஏன்னா ரூஃப்டாப் சோலார்ன்றது நம்ம வீட்டுக்கு மேலே இல்லை அவங்கவுங்க கம்பெனிக்கு மேலே எல்டிலேயோ இல்லை ஹெச்டி கம்பெனிலேயோ அவங்க போட்டு அவங்க உபயோகிச்சுட்டு இருக்கிறதுக்கு தயவுசெய்து நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் போடாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அடுத்து இப்போ நான் தேர்ட் பார்ட்டி இப்போ நீங்கள் நம்ம மின்சார வாரியம் பவரை ஏற்றிக்கிட்டே போகுது, பவர் காஸ்ட்டை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஸ்மால் கம்பெனி வச்சுட்ருக்கிறவங்கனால இவங்ககிட்ட மட்டும் வாங்குறதுக்கு பதிலாக ஹெச்டி கம்பெனிஸ் பெரிய நிறுவனங்கள் பல இடங்களில் வாங்கிக்கலாம். யார் சீப்பாக கொடுக்குறாங்களோ அந்த பவர் காஸ்ட்டுக்கு அவங்களால வாங்க முடியும். அந்த ஒரு ஃபெசிலிட்டியை எங்களுக்கு எல்டிக்கும் அதை சேர்ந்து பண்ணி கொடுக்கணுன்றது ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிறோங்க. இப்போது அந்த கரண்ட்டாக இப்போ இந்த 15/7/2024 அன்றைக்கி ஏற்றின டாரிஃபை ஹோல்டு பண்ணி வைக்கவும் கேட்டுக்கிறோம். நாங்கள் மல்டி இயர் டாரிஃப் நெக்ஸ்ட் இயர் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து இப்போ இருக்கிற லெவலையே எங்களால் இண்டஸ்ட்ரீஸ்னால் இப்போ கட்ட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறனால மல்டி இயர் டாரிஃப் கொண்டு போகாதீங்கன்றதும் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம். இல்லை, மல்டி இயர் டாரிஃப் ஹோல்டு பண்ணிக்கலாங்க. மல்டி இயர் டாரிஃப் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் இப்போ டிஎன்இபி சப்மிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய வரவு செலவு கணக்கு கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் அட்வைசரி போர்ட் ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட பப்ளிக் ஒப்பீனியன் வருவாங்க. அதை பேஸ் பண்ணி ரைஸ் பண்ணுவாங்க. அது கரெக்டாக தப்பான அட்லீஸ்ட் வி ஹேட் அ சான்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஆர் வியூஸ். இப்போ அது இல்லாமல் நீங்களே கொண்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே நம்மளால் கட்ட முடியாத நிலமையில் இருக்கும். இங்கே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறப்ப இது ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா இட் இஸ் வெரி ஹார்டுன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். ஏற்றுங்க, ஏற்றலை, அது அடுத்தது. மல்டி இயர் டாரிஃப் இந்த சிபிஐ மாடல் தயவுசெய்து கொண்டு போகாதீங்கன்றது எங்களுடைய கோரிக்கை. இல்லை, கண்டிப்பாக இந்த தடவை இப்போது இது ஏன் நாங்கள் இந்த தடவை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாருன்னாங்க. இது ஃபஸ்ட் டைம் 2022 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் தான் டாரிஃப் வருது. அதுக்கடுத்து 2023 மல்டி இயர் போட்டு பண்ணாங்க. இப்போ இது 3ஆவது தடவை. ஸோ ரொம்ப ஷார்ட் டேர்மில் இது பண்ணிகிட்டு இருக்கிறனால கவர்மெண்ட் இது கண்டிப்பாக பரிசீலிப்பாங்கன்னு ரொம்ப பரிசீலனை செய்வாங்கன்னு ரொம்ப ஒரு மே மாதம் முதல்வரை சந்தித்த போதுங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக நாங்கள் உங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தடவை திரும்பவும் நாங்கள் முதல்வரை போய் எல்லோரும் சேர்ந்து பார்க்குறோம். இந்த இதை நீங்கள் 15/7 வந்த ஹைக்கு நீங்கள் விட்ரா வாங்கிக்கோங்கன்னு நாங்கள் சொல்லி கேட்குறோம். அவர் அஷ்யூரிட்டி கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக அவர் ஹோல்டு பண்ணுவாருன்னு சொல்லி தான் நாங்கள் அதை திருப்பி அவரை ஞாபகப்படுத்துறதுக்காக போய் நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லோரும் ஒரு மனு தான் போகிறோம். இங்கே கோயம்புத்தூரில் இருக்க அத்தனை அசோசியேஷன்ஸும் இருக்கும். எல்லோரும் போய் முதல்வர்கிட்ட எங்களுக்கு நீங்கள் சொன்னதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு நாங்கள் கேட்க போகிறோம்.